வணக்கம். தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வேளாண் சாகுபடி பரப்பு 151 லட்சம் ஏக்கராக அதிகரிப்பு. 94,68,000 ஏக்கர் பரப்பளவு பாசன வசதி பெற்றுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தகவல். இந்திய அளவில் கேழ்வரகு உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. நிலக்கடலை, குறு தானியங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் உள்ளதாக அமைச்சர் தகவல். $66,000 மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் வேளாண் இயந்திரம் உள்ளிட்டவை வழங்க 22,80,00,000 ஒதுக்கீடு. அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. போன்றவற்றிற்கு மானியம் வழங்கிட ரூபாய் 22,80,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும். உழவர்கள் தமிழ்நாட்டில் புதிதாக 1000 உழவர் சேவை மையங்கள் தொடங்கப்படும். 42 கோடியில் விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், உரங்கள் வழங்கப்படும் என அறிவிப்பு. உணவு எண்ணெய் தேவையில் தன்னிறைவு அடையா எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்திற்கு 108 கோடி ஒதுக்கீடு. மக்காசோள மேம்பாட்டு திட்டம் சுமார் 40 கோடி செலவில் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் அறிவிப்பு. நிலமற்ற உழவர்கள் விபத்தில் இறந்தால் குடும்பத்திற்கு வழங்கப்படும் இழப்பீடு 1 லட்சத்தில் இருந்து 2 லட்சமாக உயர்வு. நிலமற்ற உழவர்கள் ஈமச்சடங்கு நிதி 2000 இருந்து 10,000 ரூபாயாக உயர்த்திய அமைச்சர் அறிவிப்பு. கலைஞர் கிராம வேளாண் வளர்ச்சி திட்டத்திற்கு 269 கோடி 50 லட்சம் ஒதுக்கீடு. இயற்கை வேளாண்மையை பரவலாக்க 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நெல் சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு 160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நெல் சாகுபடி பரப்பளவை அதிகரித்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் பட்ஜெட்டில் அறிவிப்பு. மண் வளத்தினை மேம்படுத்திட மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்திற்கு 142 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தரிசு நிலங்களை வேளாண் நிலமாக மாற்ற 269 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. கரும்புக்கு ஊக்கத்தொகை வழங்க 297 கோடி ரூபாய் வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு. கரும்புக்கான ஊக்கத்தொகை 215 இருந்து 349 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. 35 லட்சம் ஏக்கர் பயிர்களுக்கு காப்பீடு வசதி செய்ய 841 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. இயற்கை சீற்றத்தால் ஏற்படும் வருவாய் இழப்பிற்காக பயிர் காப்பீடு திட்டம் தொடங்க உள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. பருத்தியின் உற்பத்தியை அதிகரிக்க பருத்தி உற்பத்தியை பெருக்கு திட்டத்திற்கு 12.21 கோடி ஒதுக்கீடு. வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு சுமார் 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 5000 ஏக்கரில் தென்னை மறுநடவு மற்றும் புத்தாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தகவல். நீர் ஆதாரத்தை பயன்படுத்த 3 லட்சம் ஏக்கரில் நுண்ணுயிர் பாசன திட்டம் அமைக்க 1168 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பாரம்பரிய காய்கறிகளின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் 2500 ஏக்கரில் சாகுபடி செய்ய சுமார் 3 கோடி ஒதுக்கீடு. விவசாயிகள் வருமானம் உயர்த்த ஊட்டச்சத்து வேளாண் இயக்கத்திற்கு 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஊட்டச்சத்து தேவையை உறுதி செய்யும் வகையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு.
36 மெட்ரிக் டன் அளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கூடங்கள் அமைப்பதற்கு 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மலர் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவதற்கு பட்ஜெட்டில் சுமார் 11 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அறிவிப்பு. நூறு முன்னோடி உழவர்களை ஜப்பான், சீனா, வியட்நாம் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்ல 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கையில் 2500 ஏக்கரில் சீமை கருவேல மரங்களை அகற்றி மிளகாய் சாகுபடி செய்ய திட்டம். சுவை தாளிப்பு பயிர்களுக்கான சிறப்பு திட்டத்திற்காக சுமார் 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்க 17,000 கோடி ஒதுக்கீடு. வரும் நிதியாண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய தவணை தொகை வழங்கிட 1427 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. வேளாண் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்போருக்கு MS சுவாமிநாதன் பெயரில் விருது. 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. திட்டமிட்டபடி வரும் 24, 25ஆம் தேதிகளில் வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று வங்கி சங்கங்கள் ஐக்கிய கூட்டமைப்பு அறிவிப்பு. இந்திய வங்கிகள் சங்கத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து முடிவு. திருச்சி சமயபுரம் அருகே தனியார் கல்லூரி வகுப்பறையில் பேராசிரியை கண்டித்ததை வீடியோ எடுத்த மாணவன். ஆபாசமாக வீடியோ எடுப்பதாக எண்ணி பேராசிரியை திட்டியதால் மனமுடைந்த மாணவன் கல்லூரி மாடியில் இருந்து குதித்து தற்கொலை முயற்சி. கச்சத்தீவில் புனித அந்தோணியார் தேவாலய திருவிழாவின் இறுதி நிகழ்வு கோலாகலம். பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்துக்கான மருத்துவ காப்பீட்டை 10 லட்சமாக உயர்த்த பரிந்துரை. திட்டத்துக்காக வரையறை 70 வயதிலிருந்து 60ஆக குறைக்கவும் நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை. உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபெரோசாபாத்தில் ராணுவ ரகசியங்களை பாகிஸ்தான் உளவு அமைப்புக்கு கொடுத்த ஆயுத ஆலை ஊழியர் கைது. பெண்களை வைத்து மயங்கும் ஹனி டிராப் முறையில் ISI அமைப்பு ரகசியங்களை பெற்றது அம்பலம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பில்மோரை அழைத்து வர விண்ணில் பாய்ந்தது க்ரூ டிராகன் விண்கலம். தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை SpaceX ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. சீனாவில் உயிரிழந்த செல்லப்பிராணி நாயின் திசுக்களை எடுத்து குளோனிங் முறையில் மற்றொரு நாயை உருவாக்க 19 லட்சம் செலவு செய்த பெண். புதிய நாய்க்கு லிட்டில் ஜோக்கர் என பெயர் சூட்டி மகிழ்ச்சி. இறுதிக்கட்டத்தை எட்டிய மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர். இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் மும்பை, டெல்லி அணிகள் பலப்பரீட்சை. இரண்டாயிரத்து 25 IPL தொடரில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் போட்டியை காண வரும் ரசிகர்கள் போட்டிக்கான டிக்கெட்டை வைத்து மாநகர பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் அறிவிப்பு. IPL தொடர் தொடக்கத்தில் சில போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் வீரர் பும்ரா விளையாடுவது சந்தேகம். ஏப்ரல் தொடக்கத்தில் அணியுடன் இணைவார் என தகவல்.
13 ஆண்டுகளுக்கு பிறகு கோவையில் இன்று பிரம்மாண்டமாக நடைபெறும் ஹாரிஸ் ஜெயராஜின் இசை நிகழ்ச்சி. AI தொழில்நுட்பம் எப்போது பயன்படுத்த மாட்டேன் என ஹாரிஸ் ஜெயராஜ் திட்டவட்டம்.